ஏண்டா என் பாட்ட ராவணன் செத்து எம்பது காலாச்சுரா இன்னும் எரியுறாங்க. தசரா தசரா தசரான்னு. டேய், ஒரு நாள் ராவண பெருவிழா நடத்தி வேலை வீசல நான் பிரபாகர மகனடா. நீ ராமலீலா மைதானத்துல தசரா விழா நடத்துற போது ராவண பெரும்பாட்டன் திருவிழா என்று நடத்துறேன் பாரா. நடத்துறேன் 10 தலை பலே ராவணா, 10 தலை ஜண்டுமா விளம்பரத்துக்கு போறான் பலே ராவணா. ஏண்டா நீ தான் எங்க பாட்டனுக்கு பிரசவம் பத்தியாடா நாயே. 10 தலையோட ஒருத்தன் பிறக்க முடியுமாடா பரதேசி பைத்தியக்காரன் நாயே. கலைவத்தில் தலை சிறந்தவன், திசை எட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெரும்பாட்டன். பைத்தியக்கார கலைவத்த தலைவத்தாக்கி ஆடல் கலை, பாடல் கலை, ஓவிய கலை, சமையல் கலை, சோதிட கலை, மருத்துவ கலை, போர்க்கலை, கட்டிடக்கலை, 10 கலையில் தலை சிறந்தவனாவே. வந்து விளையாட்டு பண்ற நீ செத்து பொம்மையா நிக்கிறான். 100 மீட்டருக்கு இங்க இருந்தா எய்ய முடியுது, பொம்மையா நிக்கும் போது கூட கிட்ட போய் எய்ய முடியாது. பரதேசி பண்டார பேரு கோல நாய்களா.